viewers, welcome to Rakshita Tamil channel. இந்த சேனலுக்கு first time அப்படினா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டா வரும். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கம்ப்ளீட் ஐ கேர் அண்ட் லிப் கேருக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, மொபைல் தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கம்ப்யூட்டரில் நிறைய யூஸ் பண்ண என்ன ஆகுனா கண்ணு வந்து நமக்கு வந்து பவர் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்து என்னோட பவர் வந்து அப்படிதான் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்பு வந்து ரொம்ப நேரம் வந்து சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்ணு வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நோ பவர் கிளாஸ், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்க்குறவங்களுக்காக இந்த கிளாஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது ப்ராடக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. இது வந்து பவர் கிளாஸ் கிடையாது. சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க, மொபைல் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபோர் ஃப்ளாண்ட், அதாவது ஃபோர் ஃப்ளாண்ட்டுங்கிற ஒரு கம்பெனி, ஃப்ளாண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கம்பெனிலேருந்து இந்த கிளாஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து வெப்சைட்லேயும் நம்ம போய் ஆர்டர் பண்ணலாம், ஆர் அமேசான்லேயும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது டேரெக்டான வெப்சைட்டில் போய் நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம். சூப்பராக வந்திருக்கு. பேக்கே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அழகாக வந்து பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க. ஸோ நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் யூவி ப்ரொடெக்ஷனோட, ப்ளூ ரேஸ் ப்ரொடெக்ஷனோட நமக்கு வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா ரொம்ப நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணால் கண்ணு இரிட்டேட் ஆகுது, எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால வேறு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது காட்டல. இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகாக வந்து பவுச்சில் வந்து போட்டு இந்த கிளாஸை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த பவுச்சே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் கிளீனர் ஒன்று தனியாக வந்து வாங்கினேன். ஏன்னா வந்து கண்ணாடி வந்து க்ளீன் பண்ணலை அப்படின்னா அதுவே இப்போ அது இரிட்டேஷன் வரும், கண்ணுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதனால் அதுக்கு ஒரு லென்ஸ் கிளீனர் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன கிட் இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை மாதிரி ஓப்பன் பண்ணோன்னே இதை மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பேக் பண்ணி அமுச்சிருந்தாங்க. இது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூவி ப்ரொடக்ஷன் டெஸ்ட் பண்ணுற கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு கண்ணுக்கு வந்து எந்த அளவு வந்து பாதுகாப்பாக இருக்குது, அந்த ப்ளூ ரேஸ்லாம் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் பார்க்கும்போது ப்ளூ ரேஸ் அதிகமாக படப்பட கண்ணு வந்து டேமேஜ் ஆகும் இல்லையா, அதை எந்த அளவு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கிட்டும் வந்து நான் கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணியும் நான் வந்து காட்டுறேன். இந்த ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப கிளாரிட்டியோடு நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கண்ணில் போய் அழகாக ஃபிட் ஆகிடுது, கண்ணுக்கு எந்த டேமேஜும் வராது. ஸோ முக்கியமாக சிஸ்டமில் நீங்கள் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து மொபைல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, மொபைலில் வந்து நிறைய ரீசெல்லிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த ஸ்பெக்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. அப்போ தான் வந்து பவர் வந்து வராமல் இருக்கும். வந்து இப்போ அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சூட் ஆச்சு. கண்ணுக்கு நல்லா பெருசாக வந்து இருக்குது. ஸோ அழகாக வந்து ஃபிட் ஆகிடுது. வந்து அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா கண்ணு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பவர்லாம் வந்து வராமல் வந்து இருக்க வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதில் வந்து ப்ளூ ரேஸ் கண்ட்ரோலும் வந்து இருக்குது. அந்த கிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து அது வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஒரு கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ப்ளூ ரேஸை கண்ட்ரோல் பண்ணுற கார்டு. அதில் வந்து யூவி லைட் அடிக்கிறதுக்கான அந்த லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து நம்ம ரொம்ப நேரம் பார்க்க என்ன ஆகும்னா அதில் உள்ள ஐஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல லைட்டு அடித்தோம் அப்படின்னாக்கா வைலட் கலரில் சேஞ்ச் ஆகுது. ஸோ டேரெக்டாக லைட்டு பட கண்ணு வந்து டேமேஜ் ஆகும் இல்லையா, அதை இந்த கிளாஸ் போட்டுட்டு அடிக்கும்போது ஆகலை. இன்னுமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக இந்த கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பவர் வரத்துக்கு முன்னாடி ப்ரோஆக்டிவாக இந்த மாதிரி கிட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து டேரெக்டாக அடிக்கிறேன் பாருங்கள். அந்த கார்டில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒய்லட் கலரில் எனக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஸோ இதை மாதிரி ப்ளூ ரேஸ் டேரெக்டாக கண்ணில் போய் பட்டுச்சு அப்படின்னா கண்ணு வந்து கண்டிப்பாக கண்ணுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஐசைட்டுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த கண்ணாடியை போட்டுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த டேமேஜ்லேருந்து கண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த கண்ணாடி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை மாதிரி, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 499 399 நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பெக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட கண்ணை நம்மளால் வந்து பாதுகாக்க முடியும். இது தவிர வந்து கண்ணை வந்து கீழே வந்து கருவளையம்லாம் வரும். அதே மாதிரி அதுக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா
இது வந்து ஸ்விஸ்ஸோட ஹைட்ரா ஐ சீரம் பேடுன்னு சொல்லுவாங்க, ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வாங்கினோம். அதுவும் வந்து அமேசானில் இருக்குது. இதோட பிராண்ட் நேம் வந்து ஹைட்ரா. அதுக்கப்புறம் வந்து டாட் அண்ட் கீலேருந்து லிப் கேர் கிட்டும் வந்து வாங்கினோம். அதுவும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு லிப் கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான இதுவும் வந்து லிப் ஸ்க்ரப், லிப் பாலிஷ், அதுக்கப்புறம் வந்து லிப் பாம், இது மாதிரியும் வந்து டாட் அண்ட் கீலேருந்து வாங்கியிருக்கோம். அதை பற்றியும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்ணை பாதுகாக்கிறது நம்மளோட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஐ கேரை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த ஐ சீரம் ஷீட்டும் வந்து எப்படி நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன். இதை வந்து ஹைட்ரா ஐ சீரம் பேட்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஸ்விஸ் பியூட்டி ஹைட்ரா ஆன்டி விரிங்கிள் ஐ சீரம் பேட்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் வராமல், நம்மளை வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இல்லாமல் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷீட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகுது. இது வந்து அமேசானில் வந்து கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 350 ருபீஸ்லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. கொஞ்ச நாளாகவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நல்லா இருக்குது. இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நாங்கள் சொல்கிறத வச்சு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணிவிட்டு இந்த பியூட்டி ப்ராடக்டை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்குங்க. இது ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அமேசான், நைக்கா, இது மாதிரி நிறைய லீடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் கிடைக்கிது. ஸோ ஓப்பன் பண்ணால் இது மாதிரி பாக்ஸில் ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து ஒவ்வொன்றும் வந்து அதுக்கு மேலேயும் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. கை வைக்கிறேன்னு பார்க்காதீங்க, அதுக்கு மேலேயும் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. அதை எடுத்தோம் அப்படின்னா ஷீட்டாக சீரமோட அந்த எசன்ஸ்லாம் போட்டு ஷீட்டாக இருக்குது. அந்த ஷீட்டை வந்து எப்படி வந்து கண்ணில் வந்து கண்ணுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஒட்டிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து டெமோவே வந்து காட்டுறேன். உங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது கண்ணை வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இது மார்னிங்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நைட்டும் நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணலாம். பட் வந்து மார்னிங் ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. மார்னிங் வந்து ரொட்டீனில் வந்து இதுவும் ஒன்றா நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். கண்ணை வந்து டெம்ப்ரவரியாக ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு, கண்ணுக்கு கீழே கருவளையம் வராமல் இருக்கிறதுக்கும் வந்து இது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து லிப் கேருக்கு லிப் ஸ்க்ரப் ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து லிப் பாம், அதுக்கப்புறம் லிப் மாஸ்க், இது 3மே வந்து வாங்கினோம். இந்த லிப் ஸ்க்ரப் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து லிப் ஸ்க்ரப்பு. இது வந்து டாட் அண்ட் கீ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டில் அமேசானில் இது 3மே சேர்த்து 699 வந்து நமக்கு கிடைக்கிது. தனித்தனியாக வாங்கினா கொஞ்சம் விலை வந்து கூட தான் இருக்குது. இது SPF ஃபார்முலாவும் வந்து இதில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா லிப்ஸு வந்து டார்க்காக இருக்குது, கருப்பாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டெக்ஸ்டரில் கொஞ்சம் எடுத்துட்டு லிப்பு மேலே போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்மூத்தாக வந்து தேய்ச்சிங்க அப்படின்னாக்க லிப்ஸு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக, எப்படி நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லிப்பில் இதை போட்டு நீங்கள் வந்து தடவினீங்க அப்படின்னாக்கா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்கா லிப்பு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப்பு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது லிப் பாமுங்க. இது வந்து டெய்லியே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரெட் கலரில் இருக்குது, ஆனால் வந்து இது வந்து கலர்லெஸ் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கிளாஸி லுக்கு வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு மாஸ்க், லிப் மாஸ்க், எப்படி வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஃபேஷியலுக்கு வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுறோமோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து வீக்லி ட்வைஸ் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த க்ரீன் கலர் டெக்ஸ்டரை யூஸ் பண்ணி நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாஸ்க்கை நீங்கள் வந்து லிப்பு மேலே போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இது வந்து லிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது SPF ஃபார்முலாவும் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம ஃபேஸை வந்து ஃபேஷியல் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பை போட்டு அதில் உள்ள அழுக்கு, அந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாஸ்க் போட்டு ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ இந்த லிப்புக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாஸ்கையும் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னாக்கா லிப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த லிப் கிளாஸ் வந்து டெய்லியே நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம மேக்கப்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஒரு லிப் கிளாஸ் போடுவோம் இல்லையா, இல்லை ஃபர்ஸ்ட் லிப் கிளாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு சில பேர் லிப்ஸ்டிக் போடுவாங்க. அந்த வேஸ்லின் தடவிட்டு மேக்கப்லாம் கூட போடுவாங்க. ஏன்னா ஸ்கின்னில் வந்து போய் அந்த மேக்கப்லாம் வந்து போய் உட்காரக்கூடாதுங்கிறதுக்காக. அது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து
நம்ம நைட் அந்த ஐ சீரம் வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணால் அந்த டார்க் சர்க்கிள் வந்து குறையும். அதே மாதிரி மார்னிங் இல்லைனா 2 நீங்கள் ஏதாவது ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் எய்தர் ஆர் நைட் ஏதாவது ஒரு வேளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தாராளமாக வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் இப்போ நைட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நைட் க்ரீம் போடுறோம். மார்னிங் நீங்கள் போனீங்கன்னா நார்மல் ஒரு க்ரீமை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்பீஸ் ஹைட்ரா பியூட்டியோட இந்த ஐ பேட்ச் சீரமை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏதாவது இச்சிங் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேரோட ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். அது ஐக்கு கீழே யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஸோ எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் இந்த ப்ராடக்ட் நான் பர்சனலாக வாங்கியிருக்கேன். இட்ஸ் நாட் ஏ பெய்டு ப்ரொமோஷன். ஜஸ்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறத ஐ கேர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, அதே மாதிரி லிப் கேர் எப்படி பண்ணுறதுங்கிறது நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை உங்களுக்கு காட்டுறோம். பட் உங்களுக்கு அது வந்து ஸ்கின் வந்து ஒத்துக்காது, சென்சிட்டிவ் ஸ்கின்னா நீங்கள் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி அந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரிவ்யூ படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து இது எல்லா ப்ராடக்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் யூ. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் ஹாசன்.